அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் பிபின். த ட்ரூத், உண்மை பேசலாம் பாருங்கள். நண்பர்களே, நிறைய நாளாச்சு ஒரு வீடியோ போட்டு. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஆசைப்பட்டதுன்னா, ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு விமர்சன வீடியோ. ஆனால் உண்மையிலேயே இந்த வீடியோ போடுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நேரம் கிடைக்கல. நான் இந்த புத்தகம் படித்தவுடன் இதை விமர்சிக்க வேண்டும், ஒரு விமர்சனம் எழுத வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் அமையவில்லை. பல இடங்களிலே ஒரு சுற்றுப்பயணத்தில் இருந்த காரணத்தினால் என்னால் அதை போட முடியவில்லை. நான் சமீபத்தில் படித்த புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் மரம் பிடியாளி. இந்த மரம் பிடியாளி புத்தகம் எனக்கு ரொம்ப விருப்பமான, வேண்டப்பட்ட அன்பு தம்பி சுமுஜின் ரொனால்ட் எழுதிய ஒரு முதல் புத்தகம் என்று சொல்வதற்கு சந்தேகப்படுகின்ற அளவிற்கு இருக்கின்ற ஒரு நல்ல புத்தகம் மரம் பிடியாளி. இது கடற்கரை பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்க பதிப்பகத்திற்கு நன்றி. இந்த மரம் பிடியாளி புத்தகத்தை படிக்கும் போது கடற்கரையில் நாம் அனுபவித்த அனுபவங்கள் திரைப்படமாக கண்ணில் தெரிகின்றது. கடல் அலையின் எழுச்சி எப்படி இருக்கும், கடல் அலை நம்மை சுருட்டும் போது, வாங்க அடிச்சு சுத்தி நம்ம கீழே மண்ணுல புரளும் போது தலையிலையெல்லாம் மண்ணு வந்து அம்மா மூச்சு வந்ததுன்னு எழும்புன அந்த நிகழ்வெல்லாம் இதை படிக்கும் போது ஞாபகத்திற்கு வந்தது. மரம்பிடியாளிகள் எப்படி கஷ்டப்பட்டு மரத்தை துளந்து கொண்டு போவாங்க, அது வாங்க அடிச்சா மரத்தை கமுத்துவது நிமித்துவது, அவங்க செய்த எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவர்கள் பட்ட வேதனைகள், உயிரிழப்புகள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் படிந்திருக்கிறது. அந்த கட்டுச்சோறை சொன்ன உடனே உண்மையிலேயே அது இப்போது சாப்பிட வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. அந்த எங்களுடைய பெரியப்பா வள்ளம் தொழிலுக்கு போய் கொண்டு வரும்போது பல வேளைகள் அந்த சோறு நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த மரம்பிடியாளி உண்மையாக இந்த ஜெனரேஷன் கடற்கரை கிராம மக்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏனென்று சொன்னால், இப்போது அந்த மரமும் கிடையாது, மரம்பிடியாளியும் கிடையாது, வீர தீர செயல்களும் கிடையாது. இது ஒரு சரித்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரத்தை அன்பு தம்பி மரம்பிடியாளி என்ற புத்தகத்தின் வாயிலாக எழுதியிருக்கிறார். சிறு சிறு கதைகள் போலவும் சிறு சிறு கட்டுரைகள் போலவும் இந்த புத்தகம் அமைந்திருந்தாலும் அனைத்தும் படிப்பதற்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நான் 5 மணி நேரத்தில் இந்த புத்தகத்தை படித்து முடித்தேன். அப்படி என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதையை பற்றி நான் சொல்லிக் கொண்டு போனால் உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்கின்ற எண்ணம் வராது. 100 ரூபாய் கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்குங்கள். இந்த தலைமுறை கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். இது ஒரு வரலாற்று புத்தகம். எனவே அனைவரும் கண்டிப்பாக வாங்கி மரம் பிடியாளி என்ற புத்தகத்தை படியுங்கள். அன்பு தம்பியை ஆதரியுங்கள். அதுபோல இதுபோல புத்தகங்களை வெளியிடுகின்ற கடற்கரை பதிப்பகத்தையும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.